இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யார் திரும்பி 729 இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2057ஆம் ஆண்டு, 3ஆம் மாதம் 27ஆம் நாள் ஆகும். நாங்கள் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டிலும் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றி மறப்பது நன்று. இத்தனை இன்றைய பழமொழி ஊரோடு ஒத்தவார். இங்கே இந்த அனைவருக்கும் நினைச்ச வணக்கம். வணக்கம். என்ன அச்சமாக இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகம் இருக்கிறேன். நான் அச்சமாக இருக்கிறேன். உற்சாகங்கள் வரட்டும். ஓகே, இன்றைக்கு நாங்க வணக்கம் அமீஷ். உற்சாகமாக இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க உற்சாகமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்க ஜெண்டர் நாலேஜ் பார்க்க போகின்றோம். ஆனா அத நாடுகள் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இப்ப தெரியுமாண்டு உடனே நீங்க வேக பக்கத்துல இணையலாம். சாரி வெல்வதியா பக்கத்துல இணையலாம். சரி வெல்வதியா விடுமுறை விட்டது 2 கிழமை விடுமுறை விட்டதா நினைக்கிறேன். விடுமுறை வந்து எழுதவே இல்லை. நான் வாயால சொன்னேன். மன்னிக்கோணம், தொடருங்கோ. வாணி மாமிக்கத்துல ஏன் விடுமுறைக்குள்ள வந்து நிக்கிறீங்க? அப்ப பாராட்டுக்கள் தானே உங்களுக்கு. அதுதான் சொன்னா மைக் ஓபன் பண்ணாம சொல்லி போட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள். வாணி மாமியின் வாழ்த்துக்கள் முடித்தாகட்டும். வாழ்த்துக்கள், தொடருங்கோ. நன்றி. நன்றி, வணக்கம். தொடருங்க ராகுல். ராகுல் துறையரங்க அடுத்த ஸ்லைடுக்கு போக வேண்டும். நீ அது உடனே அதுக்கு வந்துடும். அப்ப நான் பார்க்கலாம் நீங்க எங்கெல்லாம் பின் போட்டு வச்சிருக்கீங்க. என்ன போட்டு வச்சிருக்காங்க? கேள்வி பேர் போடாம. ஓகே, பூமியின் மிக ஆழமான பகுதி எங்கே உள்ளது? ஆழமான கேள்வி விளங்கல. Deepest point. படம் வரையல. படம் இல்ல. இது போன முறையும் செய்து பார்த்தீங்கல்ல, வேலை செய்யல. அவன் அதை இப்ப கேள்விக்கு முதல்ல நான் செய்திருக்கிறேன். இது என்ன நடக்குது? ஏன் வேலை செய்யுதுல்ல? Nahul, it's not working. அடுத்தது வரையில என்ன? வரையில. ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க சைட் இல்லாம செய்வோம். வேவதியார இல்லாம செய்வோம். அப்ப நஹு எடிட் பண்ணுங்க. நீங்க நோம்புல கேள்வியமா ஓகே. also பூமியை மிக ஆழமான எல்லாம் இதே கேள்வியில போட்டு நீங்க பூமியை மிக ஆழமான பகுதி எங்க இருக்குன்னு நினைப்பீங்க? சில வேளை நீங்க ஆஹா சைடுக்குள்ள ஏதாவது மாத்தணுமோ நாங்க எங்களுக்கு படம் தெரிய சமுத்திரத்துல நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அது எங்க சமுத்திரத்துல இருக்கு. இல்ல, படத்தை தான் காணல. நீங்க படத்தை லைக் செட்டிங்ல போய் இந்த நேம் எங்க போச்சு, இந்த பேர்? அப்ப நாங்க இன்றைக்கு அவர் கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம். நாங்க இங்கே போட்டு செய்வோம். ஓகே, also பூமியை மிக ஆழமான பகுதி என்றால் அது deepest point எங்க இருக்கும்னு நினைப்பீங்க? பசிபிக் ஓஷன். எஸ், நாங்க நாடுகள் பற்றி கதைக்கிறோம். ஓஷன் அது சரியாகும். ஆனா நாங்க நாடுகள் பற்றி எந்த நாடு? ஆழமான பகுதி. எந்த நாடு ஆழமான பகுதியில இருக்குதோ? அப்படி ஆழமான பகுதியை வச்சிருக்குது. தாய்லாந்து, நீங்க சொல்லுங்க. அது ஹபிஷா, தாய்லாந்து. அது ஒரு கொஞ்சம் இங்க அண்டார்டிகா இல்லோ? அண்டார்டிகா பகுதியில ரொம்ப ஆழம். அது நாட்டா என்னது? அது இந்த மேப்ல மட்டும். ஓகே, நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கு உண்மையா தெரியாது. வெயிட், நான் அந்த கண்டத்தின் பேர் சொல்றீங்களே. எனக்கு ஷோர் இல்ல. ஏசியா அல்லது ஆப்பிரிக்கா. நீ ஏசியா. நான் சொல்றேன் அமெரிக்கா. என்னண்டா அதான் நான் ஏசியா சொன்னேன்.
ஆசியான்னு சொன்னவர். ஆசியா? ஏசியான்னு சொன்னார். ஏஷியா. அது ஒரு ஐலண்டா அது? இல்ல. நாடு? அது இப்ப செய்திகள்ல கூடுதலாக அது ஓ, ரஷ்யா. ஈரான், ரஷ்யாவா? இல்ல, இல்ல, துபாய், இல்ல, ஈரான், குவைத். சைனா? இல்ல. அந்த மிடில் ஈஸ்ட் பக்கமோ? எஸ். பாகிஸ்தான். ஈராக், சவுதி அரேபியாவா? இல்ல. அதுக்கு என்னென்ன நாடு? ஆப்கானிஸ்தான்? இல்ல. அங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாடோ? ஓ, இஸ்ரேல், இஸ்ரேல். ஓ, வாழ்த்துக்கள் ஹபிஷா. இஸ்ரேல்? இஸ்ரேல். வெல் டன். வெல் டன் ரிஷா. யா, ஓகே. ஹபிஷாக்கு இந்த கேள்விக்கு பாயிண்ட் கிடைக்கும். where is it? Oh. இஸ்ரேலுக்கு பக்கத்துல ரொம்ப ஆழமான கடல் இருக்கு. எனக்கு தெரியும். கடல் இல்ல, பகுதி. Again, பகுதி. யா, ஆனா கடல் தானே ஆழமா இருக்கு. Wait, நான் இருக்கா உங்களுக்கு தேடி காட்டுறேன். எனக்கு கல்வி விளங்கல. அந்த எனக்கும் கேள்வி விளங்க என்ன? ஓ, நாடு எப்படி ஆழமா இருக்கலாம்? அகலமா தானே இருக்கணும். Here. Nein, இது இல்ல. என்ன தெரியுங்க? Tiefster Punkt auf. Ja, also இங்க இதாகும். Right? அந்த என்ன என்னது? பகுதியோ? இமோடோஸுக்கு போங்க. அது இது உடனே அப்ப இங்க அந்த கடல் இருக்குது. அப்ப இங்க இன்னும் நீங்க நடக்கலாம். அது இதுதான் நாடுன்றனால இங்க சொல்றேன். ஓகே, ஆனா அந்த இதுக்கு போங்க இருக்கா? என்ன? அது இதை விட கடல் தான் ஆழமா இருக்கு. யா, நாடு எப்படி ஆழமா இருக்கும்? Here. Deepest country. ஓ யா, அது வருது. ஓ, பூமிக்கு மிக அருகில் இருக்கும் நிலப்பகுதி இஸ்ரேல் அல்லது ஜோர்டன். யா, சரி. அது Yeah. நகுல் சொல்றாரு, அங்க அந்த பூமி இந்த நடுவுக்கு எந்த இடம் ரொம்ப கிட்டவா இருக்குதோ? Ja, அப்படி யா. நிலம் கேள்வி உள்ளார கொஞ்சம் அந்த வித்தியாசம் சொல்லிருக்கலாம். யா, அதான். ஓம் அமிஷ் ஓகே, என்ன? ஓகே, இந்த பேரு வந்ததா அங்காலே பேர்? அசோ இத பேர் இல்லாம எந்த பேர் இல்லாமலா? ஓகே, சரி நீங்க எனக்கு பேர் மட்டும் போகவே இல்லை. எங்களோட கதைக்கணும். ஓகே, சரி. ஓகே. ஸோ Then, ஓகே 16 நேர மண்டலங்களை கொண்ட நாடு. ஸோ 11 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் கொண்ட நாடு ரஷ்யா, எதுவா? ரஷ்யா. நான் ஓகே, அமெரிக்கா ஹபிஷா ரஷ்யான்னு சொல்றா. அமெரிக்கா 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 நீங்க அமெரிக்கான்னு சொல்றா. அமீஷ் நீங்க என்ன நினைப்பீங்க? இந்தியா. இந்தியா. ஓகே, ஹபிஷாக்கு திரும்ப வாழ்த்துக்க. ரஷ்யா தான் சரியான விடையாகும். வாழ்த்துக்கள் ஹபிஷா. நன்றி, Well done, அபிஷா. நல்லா சொன்னீங்க ரஷ்யா. நன்றி. எனக்கு தெரியாது. நினைச்சேன் ரஷ்யா Okay. முழுவதும் time zone. அதிக எரிமலைகள் கொண்ட நாடு என்ன ஆகும்? ஜப்பானா? ஓகே, நீங்க ஆமா. ஜப்பான் ஜப்பான். Lock. Okay. வியட்நாம். வெயிட், வியட்நாம் இல்ல. சைனாவா? சைனா. நீங்க ஓகே, நீங்க என்ன லாக்இன் பண்ண போறீங்க? யாரு? எல்லாரும் கேக்குறேன். அது நீங்க உண்மையா ஜப்பானோட லாக்இன் பண்ண போறீங்களா? மவுண்ட் எவரெஸ்ட் நேபாள்ல இருக்குது. அதான் நான் நேபாள் என்று சொல்றேன். ஓகே, நீங்க ஜப்பான். ஜப்பான். அமீஸ் நீங்க என்ன நினைப்பீங்க? எங்க கூட எரிமலைகள் அல்லது வோல்கேனோஸ் இருக்குது என்று? எந்த volcano-வா? கூட வோல்கேனோ நிறைய. வெயிட், எரிமலை. ஓ, எரிமலையா? நான் சொன்ன மலை என்று. சைனால தான். சைனாவில். ஓகே, நீங்க எல்லாரும் ஃபில சரியான குழு விட. தாங்க, குழு தாங்க, நாங்க கெஸ் பண்றோம். ஓகே, யூரோப்புக்குள்ள. யூரோப்லயோ? ஓ எரிமலை? எஸ். ஐஸ்லாண்ட், ஐஸ்லாண்ட், யா, ஐஸ்லாண்ட். வாழ்த்துக்கள் அபிஷா. வாழ்த்துக்கள். வெரி குட். அந்த ஐஸ்லாண்ட்ல தான் அந்த ஆக்கள் குளிப்பினும் அந்த ரொம்ப ரொம்ப சுடு தண்ணி எரிமலைக்கு மேல இருக்குது. தெரியுமா? ஓகே, also ஐரோப்பிய அதிகத்திலிருந்து அடிப்பணியாத நாடு, also colonize பண்ணாத நாடு ஏசியாவில். ஆசியால எது கொலனைஸ் பண்ணா? அது அது colonize பண்ணவே colonize பண்ண நடக்கல. நாடுகள். யா, நிறைய இருக்குமல்லோ. also
5 வரை மட்டும் ஒரு நாள் தான் இருக்குது. நினைக்கிறேன் பிலிப்பீன்ஸ். ஓகே, பிலிப்பீன்ஸ் நினைக்கிறீங்க. நான் நீங்க யாரை இங்க புள்ளி போட்டது? நான் தான் புள்ளி போட்டேன். வேலை செய்யுது. நான் இலங்கைன்னு தான் சூஸ் பண்ணேன். இல்ல வேலை செய்யல. எனக்கு வேலை செய்யும். எனக்கும் வேலை செய்யல. ஆனா நான் வந்து மாலத்தீவ்ஸ் அல்லது தாய்லாந்துன்னு சொல்றேன். தாய்லாந்து. ஓகே, நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்றேன் 2 நாட்டு சொல்ல. ஹபிஷா? ஆம், 2 நாடோ? நீங்க இப்ப சொன்ன நாடு தான். ஓகே, பிலிப்பீன்ஸ் அல்லது வியட்நாம். வியட்நாம். ஏன் சிரிக்கிறீங்க? வியட்நாம் இவ்வளவு தரம் கொலனைஸ் பண்ணப்பட்டது. ஓ, எனக்கு தெரியல எங்க பிலிப்பீன்ஸ் இருக்கு. ஓகே, அமீஷ் என்ன நீங்க இலங்கை நினைக்கிறீங்களா? இலங்கை தான். ஆமாம். ஓகே, ஆனா இலங்கை colonize அதோ சரியான விட நீன்யாக்காக வாழ்த்துக்கு. நன்றி. தாய்லாந்து அல்ல. தாய்லாந்து. Yeah. தாய்லாந்து சரியான விடையாகும். Thank you. தாய்லாண்டா? வாழ்த்துக்கள். Yes, தாய்லாந்து கொலனைஸ் பண்ணப்படையில இலங்கை 3 தரம் கொலனைஸ் பண்ணி 400 வருஷமாகியது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க. Yeah. நன்றி நகுல். ஹபிஷா. ஆனா பிரச்சனை இல்ல, தொடர்ந்து போவோம். செவ்வக வடிவில் இல்லாத ஒரே தேசிய கொடி. சோ எந்த நாட்டின் தேசிய கொடி செவ்வக வடிவில் இல்ல? நேபாள். Yeah, Nepal. ஓகே, ஹபிஷா சொல்றீங்க நேபாள் என்று. அது ஹபிஷா சொல்றீங்க நேபாள் என்று. நீனியாக்கா நீங்களும் நேபாள் என்ன சொல்றீங்க? Oh, அமீஷ் நீங்க என்ன சொல்றீங்க? 3 எல்லாரும் தான் நேபாள் சொன்னோம். நேபாள். ஓகே, எல்லாரும் நேபாள். எல்லாரும் சரி, வாழ்த்துக்கு. நன்றி. ஓகே, தொடர்ந்து போவோம். ஓகே, பிரமிடுகளின் நாடு. அது இப்ப இருந்தா அதனால ஈஸியா இருக்கணும். இப்ப ஈஜிப்ட். இருந்தா ஈஜிப்ட் என்ன சொல்றீங்க? என்ன கேள்வி? பிரமிடுகள் நாடு. So yeah, பிரமி- Egypt. ஈஜிப்ட். ஈஜிப்ட். ஓகே, இப்ப இருந்த நான் இப்ப எல்லாரும் சரி எடுப்பீங்க. ஏன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். என ஏன்னா முன்னுக்கு இப்ப இருந்த நான் ஈஸியான கொஸ்டின் கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே. இல்லாத இது என்ன கேள்வி? கொசுக்கள் இல்லாத நாடு. இது உங்களுக்கு ஈஸி. நான் கரெக்டா சொல்லிட்டு போனேன். கவனிக்கிறேன் அந்த கெஸ் பண்ணுங்க. வெயிட், கொசுண்டா இல்லையான்னு எல்லா பூச்சி வகைகள் எல்லாம். கொசு வேண்டா அந்த அப்புறம் குத்தி ரத்தம் எடுக்கிறது. அது நுளம்பு ஐஸ்லாண்ட். குத்தி மஸ்கிட்டோ. ரத்தம் எடுக்கிறதா? ஐஸ்லாண்ட் என்ன சொல்றீங்க அமீஷ்? ஓகே, ஆமாம் நான் சொன்னான். அது நுளம்பெல்லோ. நுளம்புடா மஸ்கிட்டோ. நுளம்பு தான் அந்த குத்தி ரத்தம் எடுக்கும். கொசுக்குள்ள என்ன அது அந்த கொசு வந்து அந்த சின்ன பறக்கும். அதான் கொசு. கொசுண்டா இலியான் மாதிரி இருக்கும். ஏயா அதான். சும்மா அத பொதுவா சொல்றீங்க. நான் நினைக்கிறேன் அண்டார்டிகா. Yeah, நானும் அதான் யா சொல்றேன். வாண்டாட்டிருக்காங்க, ஆப்ஷன் இல்ல. அப்ப நானும் ஐஸ்லாண்ட். ஓகே, நீனியாக்கா? ம்ஹும். யா பாருங்க எல்லாரும் சரி. ஏய் நன்றி ஹபிஷா, நகுல், நித்தினிகா. நான் லைன் போட்டு சப்மிட் பண்ணிட்டேன். இதுக்கு யாராவது ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தா அப்படி இருந்திருக்கும். ஆஸ்திரேலியா இப்ப ஒரு கொஞ்சம் பிள்ளையா இருக்கும், ஆனா கொஞ்சம் மட்டும். ஓகே, கங்காருகளின் நாடு. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. Okay, எல்லாருக்கும் கேள்வி வாழ்த்துக்கள். தெரிஞ்ச மாதிரியே ஆஸ்திரேலியா பத்தி கரைச்சிட்டேன். அதான் ஹபிஷா நீங்க பாத்துட்டீங்க. நான் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள போய் கேள்வி எல்லாம் பார்த்தேன். அண்ணா அது பாருங்க அக்கவுண்ட். என்னட்டு அதுக்கு லொகினே மறந்துட்டேன். Swiss. சாக்லேட் மற்றும் கை கடிகாரங்கள் நாடு. யா, ஸ்விஸ். அமீஷ் என்ன சொல்றீங்க? அது மற்ற இருவரும் சொன்னாங்க ஸ்விஸ் என்று. நீங்களும் ஸ்விஸோட போக போறீங்களா? சுவிட்சர்லாந்து. ஆமாம். ஓகே, ஓ, ஸ்விஸ். சுவிட்சர்லாந்து. ஸ்விஸ் சரி. இதுதான் நகுல், சுவிட்சர்லாந்து. யா பார்த்துக்க. அது ஸ்விஸ் தான் சரியான விட ஆகும். நான் இப்ப ஹபிஷா இப்ப டாப் லீட்ல இருக்க போறேன். ஓகே, பீட்சா மற்றும் பாஸ்தா பிறந்த இடம். இத்தாலி தான். ஓகே, எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க உண்மையா மிகவும் சிறப்பாக எல்லாம்
செய்திருக்கிறீங்க. அது உண்மையா எல்லோருக்கும் உங்களுக்கு ஆக்டிஸ் முதலாம் இடம் கொடுக்கணும். ஆனா இப்ப ஒழுங்க வரிசை முறை போனா ஹபிஷா நீங்க 9 கேள்வியை தொடர்ச்சியாக சரியா நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ச்சியாக நீதினி அக்கா 7 கேள்விகள் தொடர்ச்சியாக சரியா சொன்னதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதுல அமீஷ் உங்களுக்கும் 6 கேள்வியை தொடர்ச்சியா சரியா சொன்னதுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. Okay. அப்ப நாங்க இன்றைய நிகழ்வுக்கு நிறைவு கொண்டு வந்து அடுத்த வாரம் இதே உச்சத்துடன் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் நகுல். ஒரு அக்கா. நிமிடம் 16 கல்வியலா அல்லது 10 30 கல்வியலோ 10 கேள்விகள். இந்த முதலாம் ஸ்லைட் என்னுடைய அந்த யாருக்கு தெரியும் தானே யா 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 அதனால ஒரு நிமிடம் நகுல். உங்களுக்கு என்ன 2 நிமிஷம் இருக்கு வேணும்னா விளங்கல உங்களுக்கு என்ன 2 நிமிஷம் இருக்கு வேணும்னா உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ கொஞ்சம் முந்தியா முடிக்கலாம். ஓகே 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 அப்ப நாங்கள் இன்று நிகழ்ச்சி செய்ததற்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த நிகழ்ச்சி தொடருவோம். அடுத்த நிகழ்ச்சி